உடனடியாக ஊரை காலி செய்யுமாறு எல்லைப்புற இஸ்ரேல் தொழிலதிபர்களுக்கு எச்சரிக்கை. தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசும் ஹிஸ்புல்லா. இது ஒரு உளவியல் போர் என இஸ்ரேல் குற்றச்சாட்டு. லெபனான் எல்லையில் அமைந்துள்ள இஸ்ரேல் நகரம் சபெட். இங்குள்ள இராணுவ முகாம் மீது அண்மையில் தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா ஒரு இராணுவ வீரரை கொன்றது. பலர் காயமடைந்தனர். தொடர்ந்து இந்த நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலும் கடும் பதிலடி கொடுத்து ஹிஸ்புல்லா தரப்பில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் தொழிலதிபர்களுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளில் பதிவு செய்யப்பட்ட ஒலி அனுப்பப்பட்டுள்ளது. அதில் உடனடியாக உங்கள் நிறுவனத்தை மூடிவிட்டு அல்லது விற்பனை செய்துவிட்டு இந்த நகரத்திலிருந்து வெளியேறிவிடுங்கள் அல்லது எலிக்கு இரையாவீர்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இதே வாசகங்கள் அடங்கிய SMS-கள் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேலின் சேனல் 12 ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இது ஹிஸ்புல்லாவின் உளவியல் போர் என இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. இஸ்ரேலின் வடக்கு எல்லைகளில் இருந்து சுமார் 2,50,000 செட்டிலர்கள் வெளியேறியுள்ளனர். இதனால் அவர்கள் செய்து வந்த விவசாயம் தடைபட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு வாரத்திற்கு மட்டும் சுமார் 160 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக இஸ்ரேல் வங்கி தெரிவித்தது. இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 1300 கோடி ரூபாய். ஏற்கனவே சுமார் 3 லட்சம் ஊழியர்கள் கட்டாய இராணுவ பணிக்கு அழைக்கப்பட்டு ரிசர்வ் படையில் சேர்ந்துள்ளனர். இதனால் இஸ்ரேலின் உள்நாட்டு உற்பத்தி 20% சரிந்துள்ளது.